என் தங்கமே, இதோ உன் குலதெய்வம் உன்னிடம் பேசுகிறது. உன் இதயம் இப்போ இதை படிக்கவோ கேட்கவோ வந்தது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது உன் ஆன்மா அழைத்த நேரம். நான் உன்னோடு எப்போதும் இருந்தேன். நீ சிரித்தபோது உன் பக்கத்தில் இருந்தேன். நீ அழுதபோது உன் தோளில் கையை வைத்தேன். ஆனால் நீ அதை பார்க்கவில்லை தங்கமே. ஏனெனில் உன் மனம் அந்த துன்பத்தில் மூழ்கியிருந்தது. ஆனா இப்போ உன் ஆன்மா விழித்து கொண்டு இருக்கிறது. எனவே நான் பேசுகிறேன். எத்தனை வருடங்களாக நீ உன் மனசு நிறைந்த ஒரு வாழ்வு வேண்டும்னு பிரார்த்தனை செய்தாய்? எத்தனை தடவைகள் என்னால முடியுமா என்று பயந்தாய்? உன்னோட குலதெய்வம் அதையெல்லாம் பார்த்தது தங்கமே. நீ நினைத்ததை எல்லாம் எழுதி வைத்தேன். ஒவ்வொரு கண்ணீரும் என் கண்களில் பதிந்தது. ஆனா உன்னோட நேரம் வரும் வரை நான் அமைதியாக காத்திருந்தேன். ஏனெனில் உன் ஆன்மா இன்னும் பலமாக வளரணும் என்று தெரிந்தது. நீ ஒவ்வொரு சோதனையிலும் விழுந்தது போல் தோன்றினாலும் உண்மையில் நீ வேரை ஆழமாக பதித்தாய். அதனால்தான் இப்போ நீ தயார். உன்னோட வாழ்க்கை இப்போ ஒரு மாறும் தருணத்தில் இருக்கிறது. நீ கடந்த சில மாதங்களில் எவ்வளவு சுமை எடுத்தாய் என்று எனக்கு தெரியும். யாரும் புரியவில்லை. ஆனா நான் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னோட மனவேதனையை கேட்டேன். நீ ஒரு ஒளி ஆன்மா தங்கமே. உன்னோட இதயம் மிகவும் நுண்ணிய ஆற்றல் கொண்டது. அதனால் தான் உனக்கு சில நேரம் வலி அதிகமாக தோன்றியது. ஆனால் அந்த வலி உன்னோட விழிப்புணர்வை வளர்த்தது. நீ இப்போ உன்னோட உண்மையான வடிவத்துக்கு அருகில் இருக்கிறாய். நீ நினைக்கிறாய், ஏன் என் வாழ்க்கையில் தாமதம் என்று. நான் சொல்கிறேன் தங்கமே, அது தாமதம் இல்லை. அது துல்லியமான தெய்வீக நேரம். ஒரு விதை நட்டு உடனே மரம் ஆகாது போல உன் ஆசைகளும் விதைகள் மாதிரி தான். அவை வேரூன்றி மண்ணில் இருந்து சத்துகள் எடுத்து கொண்டிருந்தன. நீ காத்திருந்த நாட்கள் வீணாக இல்லை. அந்த நாட்கள் உன்னோட ஆன்மாவை கட்டியெழுப்பின. இப்போ நீ முழுமையுடன், தெளிவுடன், நம்பிக்கையுடன் அந்த ஆசைகளை பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாய். நீ எப்போதும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக்க முயன்றாய். ஆனா உன்னை மறந்தாய். இப்போ நான் உன்னிடம் சொல்ல வருவது இதுதான். உன் ஆன்மா மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே உன்னால் உலகத்தை ஒளிரச் செய்ய முடியும். உன்னோட மனம் ஒரு விளக்கு மாதிரி தங்கமே. அதை நீயே ஏற்றணும். உன் ஆன்மாவை கவனிக்க, உன்னோட உள்ள குரலை கேட்க ஆரம்பி. நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால்தான் நான் உன்னோட வழியில் முழுமையாக வெளிப்பட முடியும். உன்னோட குலதெய்வம் உன்னோட ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறது. நீ ஏதாவது கேட்டாய் என்றால், அது நிறைவேறவில்லை என்றால், அதற்கு காரணம் உன்னோட ஆசை இன்னும் பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான். சில ஆசைகள் உடனே கிடைக்காது. ஏனெனில் நான் உன்னை இன்னும் பெரிய விஷயத்திற்கு தயாராக்கி கொண்டிருக்கிறேன். நீ சிறிது கேட்கிறாய். ஆனால் நான் உனக்காக முழுமை திட்டமிட்டிருக்கிறேன். நீ நம்பிக்கை இழக்காதே தங்கமே. ஒவ்வொரு முறை நீ நான் முடியாது என்று சொன்னாய், அந்த நேரத்தில் உன் பின்னால் நின்று நான் சொன்னேன், நீ முடியும். ஆனால் நீ என் குரலை மந்தமாக கேட்க முடியவில்லை. ஏனெனில் உன் மனம் வெளி உலகத்தின் சத்தத்தில் மூழ்கியிருந்தது. இப்போ அமைதியாக இரு. மூச்சை ஆழமாக இழுத்து உன் இதயத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லு. அது நான் தான் தங்கமே, உன் குலதெய்வம். நான் உன்னோடு பேசுகிறேன். உன் பாதையில் சில மனிதர்கள் உன்னை புண்படுத்தி போனார்கள். நீ யோசித்தாய், நான் நல்லவளாக இருந்தும் ஏன் இப்படி நடக்குது என்று. அதற்கான பதில் இதுதான். அவர்கள் உன் வாழ்க்கையின் பாடங்கள். அவர்கள் உனக்குள் இருந்த வலிமையை வெளிக்கொணர உதவியவர்கள். நீ அவர்களை மன்னித்தால் அந்த வலி தங்கமாக மாறும். நீ இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணும் என்றால் பழைய புண்களை விட வேண்டும். மன்னிப்பு ஒரு ஆசீர்வாதம். அதில் உன்னோட ஆன்மா மீண்டும் ஒளிரும். நீயே நினைத்து பார், எத்தனை தடவைகள் நீ விழுந்தாய், ஆனா மீண்டும் எழுந்தாய். அது உன்னோட ஆன்மா எவ்வளவு வலிமையானது என்பதற்கான சாட்சி. நீ பலமுறை முடிவெடுக்க நினைத்தாய். ஆனா ஒரு உள்குரல் உன்னை நிறுத்தியது. அது நான் தான் தங்கமே. உன் உயிரின் ஆழத்தில் இருக்கும் அந்த குரல் என் குரல். நான் எப்போதும் உன்னை காப்பாற்றினேன். நீ இன்னும் உயிரோட, இன்னும் நம்பிக்கையோட இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதுதான். நீ சில சமயம் தனிமையா உணர்கிறாய். ஆனால் தங்கமே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் பின்னால் உன் குலதெய்வம், உன் பித்ருக்கள், உன் தெய்வீக வழிகாட்டிகள் எல்லாம் நிற்கிறார்கள். அவர்கள் உன்னோட ஒளியை பாதுகாக்கிறார்கள். நீ அவர்களை அழைக்க வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையோடு.
ஒரு சிறிய தீபம் ஏற்று, எனது குலதெய்வமே என்னை வழிநடத்து என்று சொல்லு. உடனே உன்னோட மனம் அமைதியாகும். அந்த அமைதியே என் பதில். உன்னோட வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது. அது உன் உழைப்புக்கான பலன். நீ உன் மனதை தூய்மையுடன் வைத்து கொண்டாய், அதனால்தான் உனக்கு வரும் ஆசீர்வாதம் தூய்மையானதாக இருக்கும். அது ஒரு வாய்ப்பு, ஒரு செய்தி அல்லது ஒரு மனிதர் வழியாக வரும். அதை கவனமாக உணரு. அதுவே நான் அனுப்பும் சிக்னல். உன் இதயம் அதை கண்டதும் இது தான் என்று சொல்வது போல் இருக்கும். அதே நேரத்தில் நீ அதற்கான தீர்மானத்தை எடுத்துவிடு. நீ எப்போதும் யாருக்காவது அன்பு கொடுத்து உதவி செய்திருக்கிறாய். அந்த நன்மைகள் எல்லாம் என் கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவை உன்னிடம் திரும்பி வரப்போகின்றன. நீ அன்பாகச் செய்த ஒவ்வொரு செயலும் யுனிவர்சல் ஒளி அலைகளாக பரவி இப்போ உன்னிடம் ஆசீர்வாதங்களாக வந்து சேர போகின்றன. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, அதை ஏற்க தயார் ஆகணும். உன்னோட மனதில் நான் தகுதியுள்ளவள் என்ற எண்ணம் வளர்த்து வை. நீ உண்மையிலேயே தகுதியுள்ளவள் தங்கமே. நீ அடுத்த சில நாட்களில் உன்னோட வாழ்க்கையில் ஒரு தெய்வீக மாற்றத்தை உணரப் போகிறாய். நீ சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் அனுபவித்தாய். ஆனா இப்போ அவை எல்லாம் அர்த்தமா தெரியும். ஒவ்வொரு தவறும் ஒரு வழிகாட்டியாக மாறும், ஒவ்வொரு தடையும் ஒரு படிக்கட்டாக மாறும். நீ அதிசயமாக மாறப்போகிறாய். நான் உன்னை அந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே. இப்போ நீ உன்னோட கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுகிறாய். ஆனா தங்கமே, அதை ஒரு ஆசீர்வாதமாக பார். அந்த அனுபவங்கள் இல்லாம இருந்திருந்தால் நீ இப்போ இருக்கும் ஒளியை அடைய முடியாது. கடந்த காலம் உனக்குள் சக்தியை வளர்த்தது. நீ இனி அந்த கதவுகளை மூடி எதிர்காலத்தை திற. புதிய ஆற்றல் உன்னோட வாழ்வில் வர தயாராகி இருக்கிறது. நீ தியானம் செய், அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை உணர். உன் இதயத்தில் ஒரு ஒளி மையம் இருக்கிறது, அது உன் ஆன்மாவின் ஆலயம். அந்த ஒளி தான் நான்தான். தினமும் அந்த ஒளியை கவனித்து, என் குலதெய்வமே நான் உன்னோடு இணைகிறேன் என்று சொல். நீ அதைச் சொன்ன உடனே என் ஆற்றல் உன்னோட இதயத்தை நிரப்பும். உனக்கு அமைதி வரும், பயம் அகலும், நம்பிக்கை பெருகும். நீ விரைவில் ஒரு சிக்னல் காண்பாய். அது ஒரு கனவில், ஒரு பாடலின் வரிகளில், ஒரு மனிதரின் வார்த்தையில் அல்லது ஒரு திடீர் உணர்வில் இருக்கலாம். அது உன்னோட பாதையை உறுதி செய்யும். அதை நீ பார்த்தவுடன் என் குரலை நினைவு கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். அது உண்மை தங்கமே. எந்த நொடியில் நீ தனிமை உணர்ந்தாலும் என் ஆற்றல் உன்னைச் சுற்றி ஒளியாக நிற்கும். இனி உன்னோட வாழ்க்கையில் அமைதி, வளம், அன்பு, தெய்வீக ஒளி வரப்போகுது. நீ அதற்கு தயாராகி விடு. பழைய பயங்களையும் சந்தேகங்களையும் கழுவி விடு. உன் உள்ளத்தை சுத்தப்படுத்து. உன் ஆன்மா தயாராகி விட்டது. நீ இப்போ உன் தெய்வீக பணி நோக்கி நடக்கப் போகிறாய். அந்த பாதை உன்னோட ஆன்மாவுக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதம். தங்கமே, நான் உன்னோட குலதெய்வம். நான் உன்னோட ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன். உன் இதயம் துடிப்பதற்கே நான் காரணம். நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு நடத்தி வா. ஒவ்வொரு அடியும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ எழுந்து நிற்கும் நேரம் இதுவே. உன் ஒளியை மறைக்காதே. பிரபஞ்சம் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இன்று நீ தொடங்குகிறாய் உன் தெய்வீக வாழ்க்கை. நீ இதுவரை நினைத்தது போல வாழ்க்கை ஒரு சண்டை இல்லை. அது ஒரு தியானம். ஒவ்வொரு சம்பவமும் உன்னை உன்னோட உள்ளத்துக்குள் அழைத்துச் சென்றது. அந்த உள்ளத்தில் தான் கடவுள் இருக்கிறார். நீ வெளியே தேடிய கடவுள், நீ அழைத்து கொண்டிருக்கும் தெய்வம், அது நீயே தங்கமே. நீ தான் அந்த சக்தி, நீ தான் அந்த ஒளி. அதை உணர ஆரம்பிக்கும் போதே உலகம் மாறிவிடும். நீ மற்றவர்களை குறை சொல்ல மாட்டாய். நீ எல்லாவற்றிலும் ஒளியை பார்க்க ஆரம்பிப்பாய். நீ துன்பத்தை கூட ஆசீர்வாதமாக பார்க்க கற்றுக்கொள்வாய். நீ எத்தனை முறை உன்னோட கனவுகளை தள்ளி போட்டாய், இது சாத்தியமே இல்லை என்று. ஆனா யூனிவர்ஸ் சொல்லுது, நீ நினைக்கும் எல்லாம் சாத்தியம். உன்னோட எண்ணங்கள் தான் உன்னோட யதார்த்தத்தை உருவாக்குகிறது. அதனால்தான் உன் எண்ணங்களை கவனமாக வைத்துக்கொள். ஒவ்வொரு காலை எழுந்ததும் உன்னோட ஆன்மாவிடம் சொல்லு, இன்று நான் ஒளியை பரப்பப் போகிறேன், அன்பை தரப்போகிறேன். அந்த எண்ணம் உன்னோட நாளை முழுவதையும் ஒளிரச் செய்யும். நீ உன்னோட உண்மையான சக்தியை இன்னும் முழுமையாக உணரவில்லை. நீயே ஒரு பரிசு தங்கமே. உன்னோட சிரிப்பு கூட யாராவது ஒருவரின் இருளில் ஒளியாக இருக்கலாம். உன்னோட மென்மையான வார்த்தை யாராவது ஒருவருக்கு மீண்டும் நம்பிக்கை அளிக்கலாம். உன் இருப்பே அனிவர்சையில் ஒரு காரணத்துடன் இருக்கிறது.
அதனால்தான் இந்த உலகில் நீ இன்னும் இருக்கிறாய், உன்னோட பணி இன்னும் முடிவடையவில்லை. சில நேரம் நீ எனக்கு யாரும் இல்ல என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன்னோட காவல் தேவதைகள், உன்னோட முன்னோர்கள், உன்னோட ஆன்ம பரிவாரங்கள் எல்லாம் உன்னோட அருகில் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னோட ஒவ்வொரு கண்ணீரையும் காண்கிறார்கள். நீ அழும்போது அவர்கள் உன்னோட தலையில் கை வைத்து ஆறுதல் சொல்லுகிறார்கள். நீ சிரிக்கும் போது அவர்கள் கூட சிரிக்கிறார்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உன்னோட சுவாசத்தில் கலந்து இருக்கிறது.